மாசிலயோத்தியில் மன்னந்த சரதன் மாசிலயோதியில் மன்னந்த சரதன் மாதவத்தால் வந்த மைந்தனே தாலோ கௌசிகனை தொடர்ந்து கொடியவரை அழித்து யாகம் தனை காத்த வீரனே தாலோ பாதையிலே ஒரு கல்லுருவாய் நின்ற பாவை கருள் செய்த பாலனே தாலோ சீதை மனம் குளிர சோதனையில் வென்ற ஸ்ரீதரனே ரகுராமனே தாலோ தந்தை சொல் காக்கவே தம்பியும் தாரமும் தொடரவனம் சென்ற ராமனே தாலோ சுந்தரியை பிரிந்து அந்தி பகல் அலைந்து சுந்தரியை பிரிந்து அந்தி பகல் அலைந்து சிந்தை கலங்கின ஐயனே தாலோ வானரப்படையுடன் சென்று லங்கேசனை வென்றவனே ஜெய ராமனே தாலோ அன்பர் மனம் குளிர அரசு முடி தரித்தாய் ஆனந்த ராமனே அருள் புரிவாயே அன்பர் மனம் குளிர அரசு முடி தரித்தாய் ஆனந்த ராமனே அருள் புரிவாயே ஆனந்த ராமனே அருள் புரிவாயே. Beautiful ji. Thank you sir. கிருஷ்ணா ரொம்ப அழகா பாடுறது, தெய்வீகமா இருக்கு. ஜெய் கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண வாசி சொல்லிட்டீங்களா சார்? சொல்லுங்கம்மா. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் தன்ன சம்பவः யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞக் கர்ம சமுத்பவः பிரகிருதே கிரியமாணானி குணைக் கர்மாணி சர்வஷः அஹங்கார விமூடாத்மா கர்த்தா ஹமிதி மன்யதே. பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா இந்த 18 ஸ்லோகங்களும் பேட் பண்ணுங்க. அடுத்த வாரம் டெஸ்ட் வைக்க போறோம், மனப்பாட டெஸ்ட். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால மனப்பாடம் பண்ணியுமோ, எவ்வளோ ஸ்லோகங்கள் உங்களால மனப்பாடம் பண்ண முடியுமோ அதுக்கு மாதிரி ரேங்கிங் கொடுக்கலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 3வது அத்தியாயம் டெய்லி கேட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாக்கி அத்தியாயங்களும் வரும். பட் அதுக்கு முன்னாடியே மனப்பாடம் பண்ணேன்னா, கேட்டா யாராவது கேட்டா கீதை படிக்கிறீங்களா, ஏதாவது 2 ஸ்லோகங்கள் சொல்லுங்க அப்படின்னா சட்டுன்னு எந்த அத்தியாயம் மனப்பாடம் பண்ணோம் சார்? அத்தியாயம் மனப்பாடம் சொல்லல. நாங்க இப்போ 9 அத்தியாயங்கள் முடிச்சிருக்கோம். இந்த எல்லா 9 அத்தியாயத்துக்கும் 2 ஸ்லோகங்கள் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். இப்போ 3வது அத்தியாயத்தை நீங்க கேட்டு அந்த மாதிரி 9 அத்தியாயத்துக்கும் 2 ஸ்லோகங்கள் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ 18 ஸ்லோகங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப மகத்தான ஸ்லோகங்கள் சொல்லிட்டு அந்த 18 அட்லீஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டு வரணும் வந்தேன்னா இதா கொடுத்துட்டா நல்லா இருக்கு சார். எந்த இது நான் எழுதி வச்சுட்டேன்னா நாங்க அனுப்பிச்சிருக்கோம் முதலையும். ஓகே சார், பாக்குறேன் சார். ஓகே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்ஸ் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.
ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 10வது அத்தியாயத்துல இருக்கும் 27 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் 29, 28, 29, 30 முடிக்கலாம். பிரார்த்தனை ஸ்லோகம். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகந்தை येन मामुपयान्ति ते अहमात्मा गुडाकेश सर्वभूताशयस्थितः अहमादिश्च मध्यं च भूतानामन्त एव च. இன்னைக்கு யார் சொல்லிடணும்? நான் சொல்றேன் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. श्रीभगवानुवाच हन्त ते कथयिष्यामि दिव्या ह्यात्मविभूतयः प्राधान्यतः कुरु श्रेष्ठ नास्त्यन्तो विस्तरस्य मे अहमात्मा गुडाकेश सर्वभूताशयस्थितः अहमादिश्च मध्यं च भूतानामन्त एव च आदित्यानामहं विष्णुर्ज्योतिषां रविरंशुमान् मरीचिर्मरुतामस्मि नक्षत्राणामहं शशी वेदानां सामवेदोऽस्मि देवानामस्मि वासवः इन्द्रियाणां मनश्चास्मि भूतानामस्मि चेतनाम् रुद्राणां शङ्करश्चास्मि वित्तेषो यक्षरक्षसां वसूनां पावकश्चास्मि मेरुशिखरिणामहम् पुरोधसां च मुख्यं मां विद्धि पार्थ बृहस्पतिम् सेनानीनामहं स्कन्दस् सरसामस्मि सागरः महर्षीणां भृगुरहं गिरामस्म्येकमक्षरम् यज्ञानां जपयज्ञोऽस्मि स्थावराणां हिमालयः अश्वत्थः सर्ववृक्षाणां देवर्षीणां च नारदः गन्धर्वाणां चित्ररथः सिद्धानां कपिलो मुनिः उच्चैश्रवसमश्वानां विद्धि माममृतोद्भवम् ऐरावतं गजेन्द्राणां नराणां च नराधिपम्. பியூட்டிஃபுல் மா. ரொம்ப அழகா சொன்னது. ரொம்ப ரியலி லவ்ட் இட். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அதே மாதிரி சாண்டிங் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறது. ஸோ பகவான் ஒன்றுனா சொல்லிட்டு இருக்கார். குதிரைகளில் நான் உச்சைஸ்வரம், யானைகளில் நான் ஐராவதம், மனிதர்களில் நான் தான் மனிதர்களின் அதிபதி அப்படின்னு இருக்கார். 28வது ஸ்லோகத்திலையும் மற்ற விபூதிகள்லாம் சொல்லிட்டு வந்துருக்கார். ஆயுதானாமஹம் வஜ்ரன் धेनूनामस्मि कामधु प्रजनश्चास्मि कन्दर्पस् सर्पाणामस्मि वासुकिः. ஆயுதானாம் ஆயுதங்களில் அகம் நான் வஜ்ரம், தேனூனாம் மாடுகளில் அஸ்மி நான் காமதுக் காமதேனு, பிரஜன
உருவாக்கும் சக்தியில் ச மற்றும் அஸ்மி நான் கந்தர்பர் சர்ப்பானாம் பாம்புகளில் அஸ்மி நான் வாசுகி பகவான் சொல்ற ஆயுதங்களில் நான் வஜ்ரம், மாடுகளில் நான் காமதேனு, ஜனங்களை உருவாக்கும் சக்தியில் நான் கந்தர்பர், பாம்புகளில் நான் வாசுகி அப்படிங்கிற ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ஆயுதானாமஹம் வஜ்ரன் ஆயு ஆ நடுல இருக்கு யுதானா தானா ரெண்டுமே நெடில் எழுத்துகள். மஹம் வஜ்ரன் மஹம் அவங்க வரணும் வ வரனால வஜ்ர இஜ்ஜன்ற ஜாயிண்ட் ஆக்கணும் ஜ மேல ஆகாத் கொடுத்து வ மேல ஆகாத் கொடுத்து வஜ்ரன் தேனூனா எல்லாமே நெடில் எழுத்துகள். மஸ்மி மஸ்மி ம மேல ஆகாத் கொடுத்து धेनूनामस्मि कामधुक् का நெடில் எழுத்து மதுக் தது காமதுக் பிரஜனஷ்சாஸ்மி பிரஜனஷ் எல்லாமே குறில் எழுத்துகள் தனித்தனியா சொல்லணும். பிரஜனஷ்சா மேல ஆகாத் கொடுத்து பிரஜனஷ்சாஸ்மி சா மேலையும் ஆகாத் கொடுத்து பிரஜனஷ்சாஸ்மி கந்தர்ப கந்த கமிதாக தர் ரஃபார் கொடுத்து பிரஜனஷ்சாஸ்மி கந்தர்பஸ் சர்ப்பாணாமஸ்மி சர்ப்பா ரஃபார் கொடுத்து நாமஸ்மி நா நெடில் எழுத்து வாசுகிஹி வா நெடில் எழுத்து வாசுகிஹி विश्वनाथ जी जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. आयुधानामहौ वज्रन् धेनूनामस्मि कामधुक् प्रजनश्चास्मि कन्दर्पस् सर्पानामस्मि वासुकिः. वंडरफुल जी. Thank you. சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? காலை விழுறதா? விழறு சார் நான் உங்களது கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகுது உங்களது நெட்வொர்க் இல்ல தெரியல எப்படி நீங்க பேசுறது கரெக்டா விழருது சார் எங்களுக்கெல்லாம். ஓகே ஓகே உங்க வீடியோ தான் ஃப்ரீஸ் ஆகுது. சரி வீடியோ கட்டே பண்ணிட்டேன். ஆமா சார். ஓகே சார் இந்த ஸ்லோகம் சொன்னது கரெக்டா? கரெக்டா இருந்து தேனூனா அந்த நூ மட்டும் கொஞ்சம் இழுத்து சொல்லிக்கலாம். தேனூனா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தது. அது நூ கொஞ்சம் இழுத்து சொல்லியிருந்தேன் எல்லாம் இன்னும் பர்ஃபெக்டா நெடில். இருந்தது. ஓகே. பாக்கி எல்லாம் நெடில் எழுத்து. அதை விட்டா பாக்கி எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ. சோ பகவான் சொல்றார் ஆயுதங்களில் நான் வஜ்ரம் அப்படிங்கிறார். வஜ்ரமோட கதை என்னன்னா ததீச்சி முனின்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட கதை புராணத்தில் ரொம்ப நிகரற்ற ஒரு கதை. இந்திரனை விருத்ராசுரன் விரட்டி விட்டு அசுரன் அவரை விரட்டி விட்டுட்டு தேவலோகம் மேல ஆட்சி புரிய ஆரம்பிச்சிட்டார். இந்திரன் பயந்து ஓடி சிவன் கிட்ட போற. சிவன் வந்து விஷ்ணு கிட்ட ஆயிடுச்சுன்னு வர என்ன பண்ணலாம் அப்படின்னு. இந்த விருத்ராசுரனை அழிக்கணும்னா அவன்கிட்ட நிறைய பலன்களும் அருளும் இருந்தது. அவருக்கு கிடைச்ச ஒரு பூன் என்னன்னா எந்த ஆயுதம் இருக்கிற இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எந்த ஆயுதங்கள் இருக்கோ அந்த எந்த ஆயுதத்தினாலையும் அவரை வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பூன் அவருக்கு கிடைச்சிருந்தது. சோ விஷ்ணு கிட்ட வரைச்ச
இந்திரன் கேட்கிறார், இப்ப என்ன பண்றது தெரியலையே அப்படிங்கறத இந்திரன் விஷ்ணு சொல்றார், ததீச்சி முனியோட தண்டம், அதாவது ஸ்பைனல் கார்ட், அதுலேந்து நம்ம ஆயுதம் பண்ணலாம். அந்த ஆயுதத்தினால்தான் நம்ம விருத்ராசுரனை அழிக்க முடியும் அப்படிங்கிறார். ஸோ உடனே இந்திரன் ததீச்சி முனிட்ட போய், இந்த மாதிரி உங்களோட முதுகெலும்புலேருந்து எனக்கு வஜ்ரம் பண்ணணும், அதை வச்சு பண்ணாதான் ருத்ராசுரனை நான் ஜெயிக்க முடியும், வெல்ல முடியும் அப்படிங்கிறார். ததீச்சி முனி ரொம்ப ஆன்மீக பாதையில் நிறைய சேவைகள் பண்ண ஒரு முனி, ஞானி. அவருக்கு புரியுது. ஆனா தன்னோட உடம்ப, தன்னோட தேகத்தை கொடுத்துட்டு அதுலேருந்து வஜ்ரம் பண்றது, அதுலேருந்து தன்னோட முதுகெலும்பு எடுத்து கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். யாரும் தன்னோட உடம்பை, தன்னோட உயிரை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுங்கிறதே பெரிய விஷயம். இந்த மாதிரி இந்திரன் கேட்டோடனே அவர் உடனே ஒத்துண்டார். உடனே ஒத்துண்டு என்னோட முதுகெலும்பை எடுத்துக்கோ. ஆனா எனக்கு இது பண்றதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா நதிகள்லையும் போயிட்டு க்ஷேத்திரம் பண்ணணும். அந்த க்ஷேத்திரம்லாம் பண்ணிட்டு நான் வரேன். அதுக்கப்புறம் என்னோட முதுகெலும்பை எடுத்துக்கோ அப்படிங்கிறார். இந்திரன் உடனே இதெல்லாம் பண்ணா டைம் ஆயிடும் சொல்லிட்டு எல்லா தீர்த்த நதிகளிலும் இருக்கிற நீர்களை எடுத்துட்டு அவரோட ஆசிரமத்துல நைமிஷாரண்யா அப்படிங்கிற இடத்துல எல்லாத்தையும், எல்லா நீர்களையும் அங்க கொண்டு குமிச்சு வச்சார். அதுல ததீச்சி முனி ஸ்நானம் எடுத்துட்டு தன்னோட யோக பவர்ஸ்னால தன்னையே, தன் தேகத்தை தியாகம் பண்ணிட்டு அதுலேருந்து அந்த முதுகெலும்பு வருது. அந்த அவரோட முதுகெலும்புலேருந்து இந்த வஜ்ரம் வருது. இந்த வஜ்ரத்தினால எடுத்துட்டு இந்திரன் சண்டை போட்டு ருத்ராசுரனை கொலை பண்ணிடுறார். அண்ட் தன்னோட தேவலோகம் தவறு திருப்பி கிடைச்சிருது. இதான் அந்த கதை. அந்த நைமிஷாரண்யா அப்படிங்கிற அந்த ஊர் இப்பவும் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் சீதாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அது பக்கத்துல தான் இந்த நைமிஷாரண்ய. லக்னோவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். அந்த இடத்துல இந்த நைமிஷாரண்யங்கிற ஒரு இடம் இருக்கு. அதுல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல எல்லா நீர்களும் 33 கோடி தேவர்களும் அங்க வசிக்கிறதாப்புல ஐதீகம். கோமதி ரிவர் இருக்கு. அந்த கோமதி ரிவர் புனிதமான நதி. அதுக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற ஐதீகம். நிறைய கதைகள் இருக்கு இந்த நைமிஷாரண்ய பத்தி. அங்க போய் ஸ்நானம் பண்றது ரொம்ப மகத்தானது அப்படின்பா. ஸோ அந்த நைமிஷாரண்யத்துல கொண்டு அதுல ததீச்சி முனி அதுல ஸ்நானம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வஜ்ரம் எடுத்துட்டு அந்த வஜ்ரத்தினால ருத்ராசுரனை கொலை பண்ணிடுறார் இந்திரன். ஸோ பகவான்கிட்ட பகவான் விஷ்ணு நினைச்சா, அவர் பகவான் அப்படின்னு நினைச்சாலே அவர் கையில இருக்கிற சக்கரமும் கையில இருக்கிற கதையை தான் நமக்கு மனசுக்கு வரும். பகவானோட ஆயுதம் அப்படின்னாலே நமக்கு இந்த கதையும் சக்கரமும் தான். சங்கு சக்கர கதாதாரி தான் அப்படின்னு சொல்லுவோம். வேற சங்கம், சக்கரம், கதை, இந்த 3 தான் இருக்கு. ஆனாலும் பகவான் இந்த இடத்துல ஆயுதங்களில் எனக்கு ரொம்ப என்னை மகத்தானதா என்ன பார்க்கணும்னா வஜ்ரத்துல பாரு அப்படின்னு தான் சொல்றாரு. அதுல மெயினா என்னன்னா, ததீச்சி முனி எப்படி தன்னையே இந்த உலகத்துக்காக அர்ப்பணிச்சுட்டு அதுல இருந்து வந்த ஆயுதம் அது. அதுல 2 விஷயமும் பார்க்கணும். ஆயுதங்கள் பார்க்கறச்ச பகவானை பார்க்கலாம், அது ஒண்ணு. இன்னொன்னு அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை பார்க்கறச்ச எப்படி இந்த உலகத்துக்காக நம்மளையே தியாகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாவனையோடையும் பார்க்கலாம். அதுக்காக தான் பகவான் ஆயுதங்களில் வஜ்ரனை என்ன பாரு அப்படிங்கிற.
மாடுகளில் என்னை காமதேனுவா பாரு அப்படிங்கிறா. காமதேனு அப்படிங்கிறது எல்லா காமங்களையும் பூர்த்தி பண்ற மாடு. அது எல்லா மாடுகளுமே பால் கொடுத்து எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் உயிர் கொடுக்கறதே மாடுகள் தான். காமதேனுங்கிறது எல்லா காமங்களையும் பூர்த்தி செய்கிற மாடு அது. அதனால பகவான் சொல்றாரு, எந்த மாதிரியான ஆசையும் பூர்த்தி செய்கிற ஒரு ஒண்ணு இருந்துன்னா அந்த காமதேனு. அதுக்கெல்லாம் மாடுகளை பார்த்தா என்ன காமதேனுவா பார்த்து என்ன நினைச்சுக்கலாம் அப்படிங்கிறார். அடுத்ததாக கந்தர்ப்பர் பத்தி சொல்றார். கந்தர்ப்பர்னா காமதேவன். இப்ப மனசுல நிறைய காமங்கள் வந்துட்டு தான் இருக்கும். அந்த காமங்கள்னால நமக்கு செயல் பண்ணணும் அப்படின்னு தோணும். காமங்கள் தான் கிரியேட்டிவிட்டிக்கு மெயின். நம்ம கிரியேட்டிவா இது பண்ணா அதுக்கு ஒரு காமம், ஒரு ஆசை இருக்கணும். அது இல்லாம ஒரு கிரியேஷன் வராது. கீதையில இருந்து காமத்தை யக்னம் பண்ணம் சொல்றாரு தவிர காமம் வச்சுக்காதே அப்படின்னு சொல்றது இல்ல. எந்த காமம் தர்மம் பிரகாரம் இருக்கோ அதை வச்சுக்கலாம். அது அப்புறம் யாகமா கொடுத்துடணும். பகவான் இதுல காமதேவனா என்ன பாருங்கிற. காமதேவன் தான் நமக்கு ஒரு அந்த காம உணர்ச்சியை கொடுத்து அதுல இருந்து ஜனங்கள் வருது. அது முக்கியமானது. அது இல்லாம மனிதர்கள்லாம் வர முடியாது. காமங்களை வச்சுட்டு, ஆனா அது சாஸ்திரப்படி அது அந்த காமங்களை பூர்த்தி பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. காமங்கள் வரைச்செல்லாம் காமதேவனை நினைச்சுண்டு அதுல என்ன பார்க்கலாம். சர்ப்பானாமஸ்மி வாசுகிஹி. வாசுகி சர்ப்பங்களில் ரொம்ப மகத்தான சர்ப்பங்கிறது வாசுகி. வாசுகி பகவானோட பக்தரும் உண்டு. அந்த வாசுகி வச்சுதான் அந்த மேரு பர்வதத்தை கடைஞ்சு மேரு பர்வத்தை சுத்தி வச்சு இந்த கடலை கடையிற பிரகிருதி நடந்தது. அதனால பகவான் சர்ப்பங்களில் என்னை வாசுகியா நினைச்சுக்கோ. வாசுகிங்கிறது அந்த சர்ப்பம் சிவன் கழுத்துல இருக்க சர்ப்பமும் வாசுகி தான். எப்படி அந்த சர்ப்பத்தை நம்மளோட அகங்காரமா கூட நினைச்சுக்கலாம். இந்த அகங்காரத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தின்னு நம்ம கழுத்துல போட்டுட்டோம்னா அது ஒரு நெக்லஸ் மாதிரி ஆயிடுறது. ஆனா அந்த அகங்காரத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியலன்னா அது ரொம்ப பயங்கரமான சர்ப்பமா ஆயிடலாம். அதனால பகவான் சொல்றாரு, சர்ப்பங்களில் என்னை வாசுகியா பாரு அப்படின்னு. பகவான் என்ன சொல்றேன்னா, யாரையாவது தன்னைத்தானே அர்ப்பணிக்கிற மாதிரி என்ன பார்த்தேன்னா, ஆர் உங்க மனசுல நல்ல இன்னொருத்தருக்கா ஏதாவது கொடுக்கணும் நல்ல தாட்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா, எப்பொழுது நம்மளோட காமங்கள் சரியான விதி பிரகாரம் கட்டுப்படுத்தி நம்ம நடத்திட்டோம்னா, நம்மளோட ஈகோவை, நம்மளோட அகங்காரத்தை எப்பயாவது நம்ம கட்டுப்படுத்த முடிஞ்சதுன்னா, அப்பெல்லாம் ததீச்சி முனியர்ல இருக்கிற வஜ்ரமா இருக்கட்டும் அப்படி நினைச்சுக்கோங்கோ, இல்லைன்னா காமதேனுவா பாருங்கோ, காமதேவனா பாருங்கோ, வாசுகியா என்ன பாருங்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 29வது ஸ்லோகம். அனந்தாஸ்மி நாகானாம்
வருணோ யாதசாமஹம் பித்ருணாமர்யமா சாஸ்மி யமஸ் சம்யமதாமஹம். அனந்தः சர்ப்பம், அனந்த சயனம், அந்த அனந்த சர்ப்பம். ச மற்றும் அஸ்மி நான், நாகானாம். இந்த அனந்தங்கிறது நீர் பாம்பு, அதனால நீர் பாம்புகளில் அனந்த. வருணோ வருணர், யாதசாம் நீர் உலகில், அகம் நான், பித்ருணாம் பித்ருக்களில், அரியமா அரியமா, ச மற்றும் அஸ்மி நான், யமஹ யமன், சையமதாம் ஒழுங்கு செய்பவரில், அகம் நான். பகவான் சொல்ற நீர் பாம்புகளில் நான் அனந்த, நீர் உலகில் நான் வருண, பித்ருக்களில் நான் அரியமா, ஒழுங்கு செய்பவரோரில் நான் யமன் அப்படிங்கிற ஒரு பார்க்கலாம். அனந்தஸ்சாஸ்மி நாகானாம், அனந்தஸ்சாஸ்மி, எல்லாமே ஆகாத் கொடுத்து வரணும், ஏன்னா எல்லாமே ஜாயிண்ட் லெட்டர்ஸா வருது. அனந்தஸ்சாஸ்மி நாகானாம், எல்லாமே நெடுலெழுத்துகள். நாகானாம், வருணோ வருணோ வரு, ரெண்டுமே குறில் எழுத்துகள். நோ நெடுலெழுத்து. யாதசாமஹம் யாதசாமஹம், யாசா ரெண்டுமே நெடுலெழுத்துகள். பித்ருணாமர்யமா சாஸ்மி, பித்ரு பித்ரு இல்ல, இங்க இத்து வரக்கூடாது. பித்ரு த்ரு, அது த்ரு இல்ல, த்ரு பித்ரு நாமர்யமா, மர்ய ரஃபார் கொடுத்து மர்யமா சாஸ்மி, சாஸ்மி சாமதாக கொடுத்து சாஸ்மி, யமஸ் சம்யமதாமஹம், யமஸ் சம்ய சொல்ல வேண்டாம், யமஸ் சம்யமதாமஹம். வாசவி ஜி. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण. अनन्तश्चास्मि नागानां वरुणो यादसामहं पितॄणामर्यमा चास्मि यमः संयमतामहं. Wonderful. Perfect sir. எல்லாமே Thank you sir. போன ஸ்லோகத்துல சர்ப்பங்கள் பத்தி சொன்னார், இந்த ஸ்லோகத்துல நாகங்கள் பத்தி சொல்றார். சர்ப்பங்கள் பூமியில இருக்கிற சர்ப்பங்கள், பாம்புகள். நாகங்கள் நீர்ல இருக்கிற பாம்புகள். பகவான் அதுல அனந்த ஆதிசேஷன் அப்படின்னு சொல்ற நாகந்தான் நீர் பாம்புகளில் என்னை பார்க்கலாம், என்னோட விபூதியா பார்க்கலாம். ஆதிசேஷனுக்கு 1000 தலைகள் இருக்கு. ஒவ்வொரு தலையும் பகவானின் துதியை பாடிட்டு இருக்கும். விஷ்ணு அதில் சயனம் எடுத்துட்டு நமக்கு தெரியும், அனந்த சயனம். இந்த ஆதிசேஷன், சேஷ அப்படின்னா பாக்கி இருக்கிறது, இதெல்லாம் ரிமைன்ஸோ, அதுதான் சேஷம் அப்படிம்போம் நம்ம. ஸோ அதுலேருந்து தான் இந்த பிரபஞ்சமே அழிஞ்சப்புறமும் சேஷமா இருக்கிறது இந்த நாகம் மட்டும்தான். அதனால அதுக்கு ஆதிசேஷன் அப்படின்னு ஒரு பேர். ஸோ பகவான் சொல்றார், நாகங்களில் நான் ஆதிசேஷன். யாதாஸ், யாதாஸ்னா நீர்ல வசிப்பவர்கள்.
பகவான் அதில் நான் வருணன். கடல்களின் ராஜாவானவர் வருணன், அதான் நான் அப்படிங்கிற. சோ இந்த நீருங்கிறது ஒரு பிராணவாயு இல்லாத, ஆனாலும் சலனமா இருக்கிற ஒரு ஒரு விஷயம். சோ இந்த நீருங்கிறது ஒரு அச்சலமான ஒரு வஸ்துவிலும் தெய்வீகமான ஒரு சலனம் பார்க்கிறது இந்த நீர் தான். அதிலும் நீர்களில் ரொம்ப பிரதானமானது கடல். இந்த கடல்களின் அதிபதி வருணர். இமம்மே வருண ஸ்ருதி ஹவ மத்தியச்ச மிருதய துவாம் மத்ஸ்யு ரச்சக அப்படின்னு சந்தியாவந்தனத்தை சொல்றோம். இமம் மே வருண அப்படின்னு சொல்றோம். அந்த வருண ஸ்ருதி ஹவ, என்னோட ஸ்ருதியை கேளுங்கோ அப்படின்னு சந்தியாவந்தனத்தை சொல்லுவோம். ஸோ அந்த வருணர். ஸோ இந்த மாதிரி கடல்களில் வசிக்கும், நீர்களில் வசிப்பவர்களில் நான் கடல்களின் அதிபதியான வருணரா என்ன பார்க்கலாம். அப்புறம் பித்ருலோகத்துக்கு வர. பித்ருலோகம் 7 பித்ருலோகம் 7 லோகங்கள் இருக்கு. பூமிக்கு மேல 7 லோகங்கள் பூமி கீழே இருக்கு. அதில் முதலானது பித்ருலோகம். பித்ருலோகங்களுக்கு 7 தேவர்கள் இருக்கா. காவ்ய, அனல, சோம, யம, அரியம, அக்னிஸ்வத, பர்ஹிசத அப்படின்னு இருக்கார். அதுல அரியமன் தான் நான் அப்படிங்கிறார். நம்மளோட ஐதீகத்துல பார்த்தோம்னா 12வது நாள்ல இந்த இறந்த பின் நம்மளோட பித்ருக்கள், நம்மளோட நமக்குள்ள இருக்கிற ஆத்மா வந்து வேற ஒரு தேகத்தை தேடிக்கும். இல்லைன்னா அதோட கர்மங்களுக்கு தகுந்தாப்புல தேகம் கிடைக்கலன்னா பித்ருலோகத்துல இருப்பா. ஸோ இந்த பித்ருலோகம் வந்து ஒரு டிரான்சிட் பாயிண்ட் மாதிரி. அதுக்காக பித்ருலோகம்னா சொர்க்கலோகமா நரகலோகமா அப்படின்னு இல்லை. பித்ருலோகம்ங்கிறது ஒரு டிரான்சிட். அங்கேருந்து தான் அவ வேற லோகத்துக்கு போவா. ஸோ அந்த பித்ருலோகத்தோட அதிபதியா அரியமன் அப்படின்னு எடுத்துக்கிறா. யமனும் இருக்கார். ஆனா யமனை கூட அரியமன் தான் அந்த பித்ருலோகத்துக்கான அதிபதி. அவரை தான் பித்ருலோகத்தை நினைச்சா என்ன அரியமனா பார்க்கலாம் அப்படின்னு பகவான் சொல்றார். கடைசியா யஷ் பகவான் வந்து ஒழுங்கு செய்பவரில் நான் யமன் அப்படிங்கிறார். யமன் யமன் யம தர்மராஜனுக்கு வந்து தர்மராஜன் ஏன் சொல்றா, தர்மத்தை அப்படி பாதுகாப்பவர் யமன். சோ அதனால இந்த மாதிரி தர்மத்தை பாதுகாக்கிறது இருக்கட்டும், ஆர் அந்த ஒழுங்கு செய்பவரில் இருக்கட்டும், அந்த மாதிரி சையமதாமகம், சையமமா இருக்கிறது, அப்படியே அசையாம சையம் நடுநிலையோட இருக்கிறது, நடுநிலையில் நின்று ஒழுங்கு பண்ணுவது, அதுல அதோட அதிபதி யமன். சோ அதுல என்ன, இந்த மாதிரி இருக்கிறவர்களில் என்னை யமனா பாரு அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். இதே மாதிரி பிரஹ்லாதச்சாஸ்மி தைத்யானாம் கால கலயதாமஹம்
मृगाणाञ्च मृगेन्द्रोऽहं वैनतेयश्च पक्षिणाम् பிரகலாதர் ச மற்றும் அஸ்மி நான் தைத்தியானாம் அசுரர்களில் காலக நேரம் கலயதாமகம் எண்ணிக்கையில் மிருகாணாம் மிருகங்களில் ச மற்றும் மிருகேந்திரோ சிம்மம் அகம் நான் வைனதேயன கருடன் ச மற்றும் பக்ஷினாம் பறவைகளில் அசுரர்களில் நான் பிரகலாதன் எண்ணும் எண்ணிக்கையில் நான் நேரம் மிருகங்களில் நான் சிம்மம் பறவைகளில் நான் வைனதேய என கருடன் அப்படின்னு பகவான் சொல்றார். பிரக்லாஹன்ல ரெண்டும் ஜாயின் இருக்கு. பிரமேல ஆகாத் பிரக்லாதச்சாஸ்மி தஷ்சாதமிலாகாத் சாஸ்மி சாமிலாகாத் தைத்யானாங் தைத்யாதைமிலாகாத் தைத்யானாங் கால கலயதாமஹம் கால கலயதா கலய குறில் எழுத்துக்கள் தாமஹம் மிருகாணாய்ச்ச அது மிருகா அல்ல மிருகாணாய்ச்ச மிருகேந்திரோஹம் மிருகேந்திரோ இன்னும் தர 3 இருக்கு. மிருகேந்திரோஹம் வைனதேயஷ்ச வைன அழுத்தி சொல்லணும். வைனதேயஷ்ச யமிராகாத்துக்கு யஷ்ச பக்ஷிணாம் பக்ஷிகன் ஷ ஜாயிண்ட் ஆகல பக்ஷிணாம். विजयलक्ष्मी जी जय श्री कृष्णा सर. जय श्री कृष्ण जी. प्रह्लादश्चास्मि दैत्यानां कालः कलयतामहं मृगाणाञ्च मृगेन्द्रोऽहं वैनतेयश्च पक्षिणाम्. பியூட்டிஃபுல். மிருகேந்திரோ ஹம் வேர்ஸ் சொன்னா நல்லா இருக்கும். தமிழ்ல தப்பா எழுதியிருக்கோம், அதை கரெக்ட் பண்ணிடுறேன். நான் ஹம் மட்டும் சொல்லலைன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா. என்ன சார் சொல்றேன்? மிருகாணாய்ச்ச மிருகேந்திரோ ஹம் வ வரணும். ஹம் வைன வருதுனால अच्छा अच्छा அத சொல்றேன் சார். அப்போ சொல்லுங்க. மிருகாணாய்ச்ச மிருகேந்திரோஹௌ வைனதேயஷ்ச பக்ஷிணாம். பியூட்டிஃபுல். பிரகலாதச்சாஸ்மி தைத்தியானாம் தைத்தியர்கள் அசுரர்கள் வந்து தித்தி தேர்ந்து பிறந்தவா தைத்தியர்கள். இந்த தைத்தியர்கள்ல பிரகலாதா தான் மெயினா பார்த்துக்கோ அப்படிங்கிறார். ஏன்னா பிரகலாதன் அசுரனா இருந்தாலும் பகவான் மேல ரொம்ப பக்தியோட இருந்தவர். எதுவும் வேண்டாம், எனக்கு பகவானோட அருள் தான் வேணும் அப்படின்னு பகவான் நாமத்தை சொல்லவர். பிரகலாதனோட கதை எல்லாருக்குமே தெரியும். பிரகலாதன் அப்படின்னா பிரகலாதச்சாஸ்மி தைத்தியானாம் தைத்தியர்களில் நான் பிரகலாதன் அப்படின்னு பகவான் சொல்ல. அடுத்தது எண்ணறதுல சொல்லிருக்கார், எப்படி எண்ணுவோம் அப்படிங்கிறது. எண்ணும் விஷயங்கள்ல நான் வந்து நேரம் அப்படிங்கிற நம்ம எண்ணறச்சு நிறைய விஷயங்கள் வச்சிருக்கோம். இந்த மீட்டர், கிலோமீட்டர் அப்படின்னு டிஸ்டன்ஸ்க்கு வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு டெம்பரேச்சருக்கு செல்சியஸ் எல்லாத்தையும் தான் எண்ணுறோம். எதெல்லாம் எண்ண முடியுமோ அதுலதான் நம்மளால இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும்னு நிறைய சொல்லுவா. எண்ண முடியலன்னா அதுல நம்மளால இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ உங்களோட 5 ஸ்டார்ஸ்லாம் சொல்லிச்சு, அதுல நம்ம எண்ணிக்கை போட்டானா அந்த 5 ஸ்டார்னு அந்த 5ங்கிற எண்ணிக்கை போட்டா அப்புறம் 3 ஸ்டார் 4 ஸ்டார் அப்படின்னு பாக்குறோம். அப்பதான் நம்மளால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது. படிப்படியா முன்னேறனா அதை கனெக்ட் பண்ண அதை எண்ணினாதான் முடியும். எண்ண முடியலன்னா அதை நம்மளால முன்னேற முடியாது. எதை எண்ணலையோ அதுல முன்னேற்றம் கிடையாது. முன்னேற்றம் இருந்தாலும்
முன்னேற்றம் ஆயிருக்கா இல்லையான்னு புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எண்ணிக்கைகளில் என்னை நேரமாக பாரு அப்படிங்கிற. ஏன்னா எதுவுமே அசையாட்டாலும் சரி, நேரங்கிறது போயிட்டே இருக்கும். நேரத்தை வந்து நம்மளால ஒண்ணுமே நிறுத்த முடியாது. அது எப்பொழுதும் ஓடிண்டே தான் இருக்கும். அது பின்னும் போக முடியாது, முன்னேறிண்டு தான் இருக்கும். பாக்கியெல்லாம் முன்னால பின்னாடி போயிட்டு இருந்தாலும் நேரங்கிறது எப்பொழுதுமே முன்னுக்கு போறதுதான், நிறுத்த முடியாதுதான், நித்தியமாக இருக்கிறது தான், அது நேரம்தான். அதனால எதெல்லாம் என்றையோ எப்பெல்லாம் என்றையோ நேரம் அப்படிங்கிற விஷயத்த பாரு, நினைச்சு பாரு, அதுல நான் இருக்கேன் அப்படிங்கிற. அடுத்தது மிருகங்கள், மிருகங்களில் என்ன சிம்மமா பாரு அப்படிங்கிற. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம நிறைய மிருகங்களை பார்த்தாலும் அந்த சிம்மத்தை பார்க்கறது, அந்த சிம்மத்தோட சிம்மத்தோட அந்த கம்பீரம் நம்மளால அப்படி பார்த்துட்டே இருக்கலாம். கூண்டில் அடைச்சாலும் அந்த சிம்மத்தோட கம்பீரம் தனியா தெரியும். இருக்கிற மிருகங்களே லவுடஸ்ட் ரோர் அப்படின்பா. இந்த உருமரத்துல அந்த சிம்மத்தை விட பெருசா ஒண்ணுமே வேற எந்த மிருகத்தாலேயும் அதை ஈடு கொடுக்க முடியாது. 8 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அந்த சிம்ம கர்ஜனம் நம்மளால கேட்க முடியும். மெஷர் பண்ணி வச்சிருக்கா, சும்மா சொல்ல. ஒரு சிம்மம் வந்து கர்ஜனம் பண்ணிட்டுனா 8 கிலோமீட்டர் தாண்டி கூட அதோட காதுல விழும் நமக்கு. சிம்ம கர்ஜனத்தை விட சத்தமான கர்ஜனை வேற நிறைய மிருகங்கள் பண்றதுக்கு இருக்கு. ஆனா அந்த சிம்ம கர்ஜனை வந்து அதோட சத்தம் மட்டும் இல்ல, அந்த சத்தத்தோட ரீச்சும் பார்த்தேன்னா அதோட பெருசா வேற எந்த மிருகமும் கிடையாது. சோ அந்த மாதிரி மிருகங்களில் என்னை பாரு அப்படின்னு சிம்மத்தில் என்னை பாரு அப்படிங்கிற. பட்சிகளில் அதே மாதிரி கருடரை எடுத்துக்கிறார். வைனதேயங்கிறார். ஏன்னா கஷ்யப்பருக்கும் வினதா அப்படின்னு அவரோட மனைவியிலிருந்து பிறந்ததுதான் கருடர். அதனால்தான் அதுக்கு பேர் வைனதேய. சோ பகவான் வந்து பட்சிகளில் என்ன வைனதேயரா கருடனா பாரு. கருடன் மேல விஷ்ணு அமர்ந்து இருக்கா. அண்ட் அதோட கருடனோட விங்ஸ்ல இருந்து சாமவேதம் எப்பொழுதுமே வந்துட்டு இருக்கும். சோ பகவான் சொல்ற தைத்தியர்கள், அசுரர்கள், அதுலயும் நல்ல, அதாவது கெட்டவாளி நல்லவாளை பாக்கறச்ச ஆர் நேரங்கள்ல பாக்கறச்ச, இல்லைன்னா மிருகங்களை பாக்கறச்ச, பட்சிகளை பாக்கறச்ச எல்லாத்துலயுமே நான் இருக்கேங்கிறது உனக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் இந்த ஸ்லோகம் சொல்றார். அதோட என்னோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மன்னிக்கணும் சார், கருடனோட அப்பா அம்மா பேர் என்ன சொன்னேன்? கருடனோட அம்மா பேர் வைனதேய, வினதா. ஓ. அண்ட் கஷ்யப்பர், கஷ்யப முனியும் வினதா அவர்கிட்ட ஜென்மமானது கருடர். சார் கஷ்யப முனிவர் தானே தேவகூதியோட இருந்தார்? எல்லாருக்குமே ஆமா. தேவகூதியோட கஷ்யப முனிவரோட வைஃப் தான் இல்லையா சார்? ஆமா. அசுரர்கள் குழந்தை எல்லாம்